Good morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the previous class we have studied factorial. Factorial அப்படினா நமக்கு தெரியும் n factorial equal to 1 into 2 into 3 into etc up to n minus 1 into n. Similarly 7 factorial அப்படினா 1 into 2 into 3 into 4 into 5 into 6 into 7 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 6 factorial into 7 or 7 into 6 factorial எழுதலாம். அதே மாதிரி we rewrite this 6 factorial as 6 into 5 factorial and so on. இது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். Today we go for new heading permutations. Permutation means arrangement. Arrangement அப்படின்னா லிசன் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது, இல்லை 3 லெட்டர்ஸ் இருக்குது, ABC அப்படின்னு ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 3 லெட்டர்ஸை ஒரு லைனில் எத்தனை முறையில் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். லிசன், ஏபிசி அண்ட் ஏசிபி. ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துருக்கோம், நெக்ஸ்ட்டு பிசிஏ அண்ட் பிஏசி. அதே மாதிரி சிஏபி அண்ட் சிபிஏ. ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை டைம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 வேஸில் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியுது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பெர்முடேஷன் சொல்கிறாங்க. பெர்முடேஷனை என்பிஆர் அப்படின்ற லெட்டரில் நம்ம டினோட் பண்ணுறோம். அண்ட் என்பிஆர் வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் when r is less than or equal to n and which is 0 when r is greater than n. சப்போஸ் இந்த r வந்து n விட பிக்காக இருந்தது அப்படின்னா வேல்யூ வந்து 0. நெக்ஸ்ட் என்பிஎன்னா n ஃபேக்டோரியல் and r is equal to n இருக்கும்போது r is equal to 0 means np0, that is 1. இங்கே எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம், பட் இங்கே 0 வந்தது அப்படின்னா வேல்யூ வந்து 1. நெக்ஸ்ட் NPR means number of permutations of n distinct objects taken r at a time ன்னு அர்த்தம். அதே மாதிரி NP என்னன்னா taken n at a time. ஸோ n ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து என்னுமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் NPN and its value is n factorial. ஓகே, அதே மாதிரி இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் NPN equal to NPN minus 1. ஓகே, நெக்ஸ்ட்டு we are going to see exercise 4.2 second sum. 10p r minus 1 equal to 2 into 6p r, find r value. r value கேட்டிருக்காங்க and இது வந்து given condition. We use NPR. NPR is n factorial by n minus r factorial. இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். That is here n is 10 and r is r minus 1. So 10 factorial by 10 minus of r minus 1 factorial, which is equal to 2 into 6 factorial by 6 minus r factorial. Next 10 factorial divided by, we rewrite this 10 factorial as 10 into 9 into 8 into 7 into 6 factorial. இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறோம், ஏன்னா இங்கே ரைட் சைடில் 6 factorial இருக்குது. கேன்சல் பண்ணுறதுக்காக 6 factorial ஸ்டாப் பண்ணுறோம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 minus r plus 1 factorial is equal to 2 into 6 factorial by 6 minus r factorial. Listen, this 10 plus 1 11 minus r ன்னு இருக்குது. மேலே 6 factorial gets cancelled and 2க்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே நியூமரேட்டரில் 5 into 9 into 8 into 7 இருக்குது. இந்த டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 10 plus 1 11 minus r factorial which is equal to 1 by 6 minus r factorial. ஓகே, நம்ம இந்த 9 வந்து 3 into 3ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதை 2 into 4. We write this as 5 into, this is 3 into 3 into 2 into 4 into 7 by, இதை நம்ம அதே மாதிரி 6 minus r வர மாதிரி எழுத போகிறோம். ஒன்றா இதில் மைனஸ் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். that is 11 minus r into 10 minus r, அதாவது ஒன்றா மைனஸ் பண்ணுறோம். and 9 minus r, 8 minus r,
7 minus r into 6 minus r factorial. It is equal to 1 by 6 minus r factorial. Okay. Now 6 minus r factorial gets cancelled on both sides and cross multiplying. இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. Cross multiplying we get 5 into 3 into 3, 2 into 4 into 7 is equal to 11 minus r, 10 minus r into 9 minus r into 8 minus r into 7 minus r. நல்லா லிசன் பண்ணுங்கள். இது கன்சிக்யூட்டிவ் நம்பராக இருக்கும். ஒன்று தான் மைனஸ் ஆகிட்டே இருக்குது. கன்சிக்யூட்டிவ் நம்பர் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த 5 நம்பர்ஸ் இதில் எழுத முடியுமான்னு செக் பண்ணலாம். இதை நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 7 வச்சுக்கலாம். 7ஓட அடுத்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6. அடுத்தது 5 இருக்குது, ஆல்ரெடி 4 இருக்குது, 3 இருக்குது. இந்த ஆர்டரில் எழுத போகிறோம். நமக்கு 5 நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 7, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி 6 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு 5 into 4 into 3 கவுண்ட் பண்ணும்போது 5 நம்பர்ஸ் வருது. இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 minus r, 10 minus r, 9 minus r into 8 minus r into 7 minus r. ஸோ இதுவும் கன்சிக்யூட்டிவாக இருக்குது. இதை நம்ம வந்து இதே ஆர்டரில் எழுத போகிறோம். ஓகே, இப்போ இது 11 மைனஸ் சம்திங்காக எழுதலாம். இதான் பிக் நம்பர். இங்கே 11 மைனஸ் ஆர், இதுவும் பிக் நம்பர் இல்லையா? இதை ரெண்டையும் எப்படி எழுத போகிறோம்? 11 மைனஸ் என்ன போட்டால் 7 வரும் அப்படின்னு செக் பண்ணுறோம். 11 மைனஸ் 4. நெக்ஸ்ட் இது 10 மைனஸ் 4 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்குது. நெக்ஸ்ட்டு 9 மைனஸ் 4 and this is 8 minus 4 and this is 7 minus 4. So listen, 11 minus 4 is 7, 10 minus 4 is 6, 9 minus 4 is 5, 8 minus 4 is 4, 7 minus 4 is 3. Which is equal to 11 minus r, 10 minus r, 9 minus r into 8 minus r into 7 minus r. So which implies r இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 4. So our r value is 4. That's all. Next, let us see fourth sum. Determine the number of permutations of the letters of the word simple if all are taken at a time. So simple அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 6 இருக்குது. 6மே எடுத்து எத்தனை வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து NPN ஃபார்முலாவில் வரும். ஏன்னா நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் 6 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் டேக்கன் 6 at a time. 6மே எடுக்கிறோம் அப்படின்றதுனால 6p6. 6p6 equal to 6 factorial. Because we know NPN is n factorial. So 6p6 is 6 factorial. Next, let us see 8th sum. 8 women and 6 men are standing in a line. Okay, total number of women பார்த்தீங்கன்னா 8, total number of men 6. இப்போ 3 subdivisions கொடுத்துருக்காங்க. First one, how many arrangements are possible if any individual can stand in any position? ஸோ அப்போ அந்த 14 பேரும் எந்த பொசிஷன் வேணால் நிற்கலாம் அப்படின்னும்போது ஸோ டேக்கன் 14 at a time. அப்போ 14லேருந்து 14 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சேம் இதே மெத்தடில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மென், நம்பர் ஆஃப் விமன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எனி இண்டிவிஜுவல் கேன் ஸ்டாண்ட் இன் எனி பொசிஷன். தட் மீன்ஸ் 6 men and 8 women. அவங்க ஒரு 14 மெம்பர்ஸும் நம்ம எடுக்க போகிறோம் ஒரே டைமில் அப்படின்னா 14p14. தட் இஸ் 14 factorial ways. Next is second subdivision. Our second subdivision is in how many arrangements will all 6 men can standing next to one another. So 6 men ஒன்றா நிற்க போகிறாங்க. 6 men சேர்ந்து ஒரே இடத்துல நிற்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ அந்த 6 menனையும் ஒரு யூனிட்டாக எடுத்துக்க போகிறோம். ஒரு பர்சன் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 8 விமன் இருக்கிறாங்க. அந்த 8ஓட இந்த 1 பர்சனை சேர்க்கும் போது 9 ஆகும். ஸோ இப்போ 9 people arranged in 9 factorial ways நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த 6 menனும் ஒரே இடத்துல இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 8 women இங்கே இருக்க போகிறாங்க. ஸோ இது 6 menனும் அவங்களுக்குள்ளவே நம்ம மாற்றி மாற்றி நிற்க வைக்கலாம். ஸோ அது வந்து எத்தனை வேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 men arrange among themselves in 6 factorial ways. 6 menனும் 6 factorial waysல அவங்க நிற்க முடியும். ஸோ நமக்கு ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேஸ் கேட்டால் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 9 factorial into 6 factorial. ஸோ த ரெக்வயர்டு நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா therefore
required number of ways equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம் 9 factorial into 6 factorial. Okay. Third subdivision is, in how many arrangements will no two men be standing next to one another? So men ரெண்டு பேர் ஒன்றா உட்காரக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 8 women இருக்காங்க இல்லையா, அந்த 8 women can be arranged in 8 factorial ways. அவங்களுக்குள்ள 8 factorial waysல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அப்போ 8 womenனும் இங்கே இருக்கிறாங்கன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ 8 women இங்கே உட்கார்ந்த உடனே நமக்கு எத்தனை பிளேசஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏன்னா ரெண்டு மென்னும் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 பிளேசஸ் இருக்குது மென் உட்கார்றதுக்கு. ஸோ தேர் ஆர் பிளேசஸ் ஆஃப் 6 men to sit. There are 9 places for 6 men to sit. 6 பேர் உட்கார்றதுக்கு 9 பிளேஸ் இருக்குது அப்படின்னா the arrangement is 9p6 ways. That is NPR போடுவோம் இல்லையா, அங்கே 9p6 ways. இப்போ required number of waysன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். required number of ways is equal to 8 factorial into 9p6. That's all. Next, let us see 9th sum. Find the distinct permutations of the letters of the word Mississippi. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு 4th சம்மில் சிம்பிள் அப்படின்ற வேர்டு பார்த்தோம். சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டில் லெட்டர்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகலை அப்படின்னா அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் 6p6 அப்படின்னு. இங்கே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த வேர்டு மிசிசிப்பி பார்த்தீங்கன்னா 2 4 6 11 இருக்குது. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 11 இருக்குது. பட் ஒவ்வொன்றும் எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் ஆகிருக்குன்னு செக் பண்ண போகிறோம். எம் வந்து 1 டைம் தான் வந்திருக்கு. அண்ட் ஐ 1 2 3 4. I occurs 4 times and S 1 2. S also occurs 4 times. Okay, and P occurs 2 times. Okay va? இப்போ 11 letters வந்துரும். 10 plus 1 11. Okay, இப்போது therefore number of words இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா number of words equal to இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபேக்டோரியல் மேலே போட்டுக்கிறோம், டிவைடட் பை எது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கோ அத்தனை ஃபேக்டோரியல் போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு M 1 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். திஸ் இஸ் தி ஆன்சர். ரிப்பீட் ஆச்சுன்னா இந்த மாதிரி போடணும், ரிப்பீட் ஆகலைன்னா 4th சம் மாதிரி போடணும். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 16th சம் பாருங்கள். இஃப் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் கார்டன் are permuted in all possible ways and string thus formed or arranged in the dictionary order, then find the rank of the word. First one வந்து garden கொடுத்துருக்காங்க. ஓகே, செகண்ட் ஒன் danger. ஃபஸ்ட்டு garden எழுதிக்கிறோம். இந்த கார்டனில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒவ்வொரு லெட்டராக எழுத போகிறோம். ஓகே, இப்போ அல்ஃபாபெட்டிக்கல் நம்பர்ஸ் இதுக்கு வந்து அலாட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ. ஸோ ஏக்கு 1. Next letter is D. Next E 3 and 4. 4 is G. Next is this is 5 and this is 6. ஸோ இந்த நம்பரை நம்ம அலாட் பண்ணிவிட்டு இது வந்து ரிப்பீட் ஆகலை லெட்டர்ஸ், ரிப்பீட் ஆகாமல் இருக்கக்கூடிய மெத்தட் இது. ரிப்பீட் ஆகிறதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போது இதுக்கு நேராக ஜிக்கு நேராக இந்த 4 இருக்கு இல்லையா, 4க்கு லெஃப்ட் சைடு பார்க்குறோம். லெஃப்ட் சைடில் லெஸ் தென் 4 எத்தனை நம்பர் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறோம். லெஸ் தென் 4ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ 3 நம்பர்ஸ் வந்துருக்கு. அப்போ 3 எங்கே போடுறீங்க. நெக்ஸ்ட்டு 1 ஆஃப்டர் 1க்கு லெஃப்ட் சைடு எத்தனை நம்பர் லெஸ்ஸாக இருக்குன்னா நோ நம்பர் இஸ் லெஸ் தேன் 1. ஸோ புட் 0. நெக்ஸ்ட்டு 6 எடுத்துக்கிறோம். 6க்கு லெஸ்ஸாக எத்தனை நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது. 2க்கு நெக்ஸ்ட்டு 2 3யும் 5 தான் இருக்குது. ஸோ 0. there is no number less than 2. சிமிலர்லி 3க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாலும் 0. 5 ஆஃப்டர் 0. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 0 ஃபேக்டோரியல், இங்கே 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 4 ஃபேக்டோரியல், 5 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு டிவைடில் போட போகிறோம். டிவைடில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ 4 இருக்குது. 4ஐயும் இப்போ இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இங்கே போட்ட நம்பர் 4ஐ இன்க்ளூட் பண்ணாமல் 4க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறத மட்டும் பார்த்தோம். இப்போ 4ஐ இன்க்ளூட் பண்ணி
எதெல்லாம் வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா அத்தனை ஃபேக்டோரியல் போட போகிறோம். இப்போ பாருங்கள் 4ஐயும் சேர்த்து பாருங்கள். இது எல்லாமே ஒரு லெட்டர்ஸ் வரும்போது நமக்கு ரிப்பீட் ஆக சான்ஸ் கிடையாது, எல்லாமே 1 டைம் தான் வரும். ஸோ 1 ஃபேக்டோரியல் போட்டிங்கன்னா போதும். ஒவ்வொன்றும் ஒரு டைம் வந்திருக்குன்னா 1 ஃபேக்டோரியல் தான். நெக்ஸ்ட்டு 1ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 1க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னாலும் அகைன் 1 ஃபேக்டோரியல் தான். நெக்ஸ்ட்டு 6ஐ இன்க்ளூட் பண்ணுறோம். 6 ஆஃப்டரை மட்டும் செக் பண்ணுறோம். எல்லாமே 1 டைம் வந்திருக்கு. ஸோ ஹியர் ஆல்சோ 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1. எல்லா சம்முக்குமே ப்ளஸ் 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதாவது 3 × 5 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல், 0 × 4 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல், 3 × 3 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல், 0 × this again 0 × 0 × இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ஆன்சர் நமக்கு. ஓகேவா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக 3 × this, that is 3 × 5 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல். திஸ் இஸ் அவர் ரேங்க். 3 × 5 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல். ஓகே, இது 0 × this, ஸோ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் இது 3 × 3 ஃபேக்டோரியல் பை 1 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு இதுவும் 0 0, லீவ் ஆல் த 3 terms ப்ளஸ் 1. So now 3 × 5 factorial is 120. You know very well 5 factorial is what? 1 × 2 × 3 × 4 × 5. That is 120. Plus 3 × 3 factorial is 6 plus 1. And this is 360. And this is 18 plus 1. We get 8 plus 1 9. 7 3. So our rank is 379. Okay. Next subdivision is danger. ஸோ டேஞ்சர் இதே மாதிரி தனித்தனியாக எழுதிக்கிறீங்க. இதில் வந்து அல்ஃபாபெட்டிக்கல் நம்பரை வந்து அலாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டிக்கு நேராக 2 இருக்கு இல்லையா, 2க்கு அப்புறம் எத்தனை ஸ்மால் நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. அதேமாதிரி 1 ஆஃப்டர்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே 0 தான் வரும். 1 ஆஃப்டர் எதுவுமே லெஸ்ஸாக இருக்காது. நெக்ஸ்ட்டு 5 ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 4 and 3, ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. 4 ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா 1 நம்பர், 3 ஆஃப்டர் நோ நம்பர், ஸோ புட் 0. லாஸ்ட்டுக்கு எப்போவுமே 0 தான் வரும், அதுக்கப்புறம் எந்த நம்பர் இருக்காது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 0 ஃபேக்டோரியலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே 1 தான் வரும் டிவைடில். ஏன்னா இது ரிப்பீட் ஆகலை அப்படின்னும் போது எல்லாத்துக்குமே டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் தான் வரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். மல்டிப்ளை அண்ட் ப்ளஸ். So you get 1 × 5 factorial, this is 0, and 2 × 3 factorial, and here 1 × 2 factorial, எல்லாமே 0 ஆயிரும், plus 1. This is equal to 5 factorial is 120, plus 2 × 3 factorial is 6, plus 1 × 2 factorial plus 1. This is equal to 120 plus 12 plus 2 plus 1. So we get 2 plus 2 4 plus 1 5 and 3 1. So rank is 135 வந்திருக்கு. Next let us see 18th sum. 18th sumல funny அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ரிப்பீட் ஆனால் ரேங்க் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். சேம் இது வந்து அல்ஃபாபெட் போடும்போது ரிப்பீட் ஆகிறதுக்கு பட் என்னா 2 2, எண்ணுக்கு எந்த நம்பர் அலாட் பண்ண போகிறோமோ அதே நம்பர் அகைன் எண்ணுக்கு எத்தனை தடவை வந்தாலும் 2 2 2 அப்படின்னு தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் இதில் 1க்கு அப்புறம் எந்த நம்பரும் லெஸ்ஸாக இல்லை, ஸோ 0. 3 ஆஃப்டர் பார்த்திங்கன்னா 2 2 இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே 2வாக கன்சிடர் பண்ணுறோம், 2 நம்பராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 2 போடுறோம். ஸோ 2க்கு அப்புறம் லெஸ் பார்த்திங்கன்னா இல்லை, அதே மாதிரி 2க்கு அப்புறம் லெஸ் கிடையாது, 4க்கு அப்புறமும் லெஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே 1 ப்ளஸ் பண்ணிவிட்டு 0 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் ஆஸ் யூஷுவல். அடுத்தது டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ 1னா 1ஐ இன்க்ளூட் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அந்த நம்பர் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு இதுக்கு அடுத்தது இதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த ரிமைனிங்ஸ் ஆர் 1 டைம். ஸோ 1 டைம்னா 1 ஃபேக்டோரியல் போடுவோம், அது போட வேணாம். இந்த எது ரிப்பீட் ஆகிருக்கு 2 மட்டும் 2 டைம்ஸ், ஸோ 2 ஃபேக்டோரியல் போட்டுக்கிறோம். அகைன் 3 ஆஃப்டர் பார்த்தீங்கனாலும் 2 தான், ஸோ 2 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு 2, ஸோ 2வை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 2 2 அதுவும் 2 டைம்ஸ்.
இப்போ 2 இன்க்ளூட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ 1 ஃபேக்டோரியல், 0க்கும் 1 ஃபேக்டோரியல் தான் வரும், ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ and then add. So our rank equal to, this is 0 and this is 2 into 3 factorial by 2 factorial and this is 0 0 0 plus 1. This is 2 into 3 factorial is 6 by 2 factorial is 2 plus 1, cancelling 2 we get 6 plus 1, that is 7. Our rank is 7. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.